வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூக்லிபிரியம் ஆஃப் பாடி ஆன ரஃப் இன்க்ளைன் பிளேன் அண்டர் எனி ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தியரம்ங்கிறதுனால வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட எண்டிங்கில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். கீழே இன்றைக்கி நடத்தக்கூடிய சம்முக்கில் பிடிஎஃப் ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கவனிங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி இன்னொரு இம்பார்ட்டண்டான தியரம் பார்க்க போகிறோம். யூக்லிபிரியம் ஆஃப் அ பாடி ஆன் அ ரஃப் இன்க்ளைன் பிளேன் அண்டர் எனி ஃபோர்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு தியரம் பார்த்துருப்போம். அந்த தியரத்துக்கும் இந்த தியரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு முந்தின தியரத்தில் அண்டர் எந்த ஃபோர்ஸ் அப்படின்னா பேரலல் ஃபோர்ஸ், அந்த பிளேனுக்கு, அதாவது இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு பேரலாக உள்ள ஃபோர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ எப்படின்னா எந்த ஃபோர்ஸானாலும் இருக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்னா ஓகேவா. ஃபஸ்ட்டு தியரத்தை ரீட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு தியரம். இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் நம்ம இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எ பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆன் அ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா டு த ஹரிசான். அப்போது ஒரு பாடியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரஃப் இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கோம், ரெஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஓகேவா. என்ன அது வந்து ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து, அந்த இன்க்ளைன் பிளேன் வந்து ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. being acted on by a force making an angle theta. ஓகே, நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகுது, அந்த பார்ட்டிக்கலில் இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இல்லை, பேரலாக இல்லை, எப்படினாலும் இருக்கலாம். அந்த ஃபோர்ஸு எப்படினாலும் ஆக்ட் ஆகலாம். ஸோ அந்த பார்ட்டிக்கல் கூட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுமா, ஸோ அந்த பிளேன் கூட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோமா, அது வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் டீட்டான்னு சொல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா வித் த பிளேன். அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது, அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து டீட்டா ஆங்கிளை எது கூட மேக் பண்ணுது, இந்த பிளேன் கூட மேக் பண்ணுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் த லிமிட்ஸ் பிட்வீன் விச் த ஃபோர்ஸ் மஸ்ட் லை. ஓகே, போன சம் பார்த்த மாதிரியே தான். இப்போ அந்த பார்ட்டிக்கிள் வந்து கீழேயும் மூவ் ஆகக்கூடாது, மேலேயும் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர் எனி ஃபோர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இப்போ பிங்கிறத நம்ம போன வாட்டி கொடுத்தோம், அதே மாதிரி இப்போ பிங்கிற ஃபோர்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அந்த பிங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு இடையில இருக்கணும், கீழே எனக்கு மூவ் ஆகக்கூடாது, மேலேயும் மூவ் ஆகக்கூடாது, அப்போ எனக்கு எதுக்கு இடையில இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த லீஸ்ட் ஃபோர்ஸ் required to drag அப்படின்னா இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம். drag the body up the inclined plane. ஓகே, இப்போ அந்த பார்ட்டிக்கிளை அல்லது அந்த பாடியை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு தேவைப்படுற என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் ஃபோர்ஸ், குறைஞ்சபட்சம் ஃபோர்ஸு. ஸோ பின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம்னு சொன்னோமா, ஸோ அந்த ஃபோர்ஸு எவ்வளோ குறைய ஃபோர்ஸ் கொடுத்தா அது எனக்கு மேலே இழுக்கும். ஸோ மேலே இழுக்கிறதுக்கு எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தான்னா மேலே மூவ் ஆகும், கரெக்டாக. ஸோ அந்த குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் மேலே இருக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு பாடியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பாடியை நம்ம எதில் வச்சுருக்கோம், இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கோம். அந்த இன்க்ளைன் பிளேன் ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் எக்ஸ்ட்ரா அண்டர் எனி ஃபோர்ஸுங்கிறதுனால அதில் வேற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த இன்க்ளைன் பிளேன் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் டீட்டான்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து தியரமாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் ப்ராப்ளமாகவும் எடுத்துக்கலாம். ப்ராப்ளம்னாலும் இப்படி தானே இருக்கும், ஸோ இது ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ என்னதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அது வந்து எனக்கு யூக்லிபிரியமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது எனக்கு கீழேயும் மேலேயும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவையான அந்த லிமிட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அதாவது அந்த அதை ட்ராக் பண்ணி, அதாவது மேலே ட்ராக் பண்ணதுக்கு, மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு, அந்த பாடி வந்து மேல் நோக்கி, அந்த பாடியை வந்து மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச ஃபோர்ஸு, குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம்னு சொன்னோமா, அந்த குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் தியரம், ரொம்ப ஈஸி தான். போன தியரம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு இது உங்களுக்கு சொன்னால் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கேஸ் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று கீழ் நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று மேலே நோக்கி வராமல் இருக்கிறதுக்கு அப்படி சொல்லி நம்ம ரெண்டு ஃபோர்ஸாக கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஏங்கிற இந்த இதில் தான் நான் அந்த பார்ட்டிக்கல் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாடி இந்த இதில் தான் இருக்குது. ஸோ ஒரு பொருள் நம்ம ஒரு இதில் வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுமா. ஸோ அந்த வெயிட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. இந்த ஹரிசான், அதாவது இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து இந்த ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லி எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்போ இது 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இது என்ன ஆங்கிளாக இருக்கும்னா 90 டிகிரி மைனஸ்
ஆல்ஃபாவாக இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு பார்ட்டிக்கல் வச்சோம் அப்படின்னா அதில் என்ன ஆக்ட் ஆகும், அந்த இன்க்ளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இது நார்மல் ரியாக்ஷனுங்கிறதுனால இது மொத்தமாக 90 டிகிரி இருக்கும். இது எனக்கு 90 மைனஸ் ஆல்ஃபான்னு தெரிஞ்சுட்டு, ஸோ அப்போ இது எனக்கு என்னவாக தான் இருக்கும், ஆல்ஃபாவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது கேஸ் 1ல் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கேஸ் 2 பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் 1ங்கிறது என்ன அப்படின்னா கீழ் நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு. இன்கேஸ் இது வந்து இந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியம் வந்து கீழ் நோக்கி நகரதுக்கு கீழ் நோக்கி நகர தயாராக இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழ் நோக்கி நகரதுக்கு தான் இப்போ தயாராக இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அப்போது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும், அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். பாடி எனக்கு கீழே நோக்கி போகுதுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இது மேலே அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஆறுங்கிறது நார்மல் ரியாக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ இந்த பிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அண்டர் எனி ஃபோர்ஸ். ஸோ அந்த அண்டர் எனி ஃபோர்ஸ், அந்த எனி ஃபோர்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இன்க்ளைன் பிளேன் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க, டீட்டாங்கிறது மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னது எல்லாமே நான் அப்படி மேலேயும் எழுதியிருப்பேன், கீழே எழுதியிருப்பேன். ஓகேவா? பாருங்கள், ஆல்ஃபா பி த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் சொன்னா, டபிள்யூ பி த வெயிட் ஆஃப் த பாடி, ஆர் பி த நார்மல் ரியாக்ஷன், பி பி ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் டீட்டா வித் த இன்க்ளைன் பிளேன். அப்போ இன்க்ளைன் பிளேன் கூட பிங்கிறது டீட்டா ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் 1ல் என்ன பார்க்க போகிறோம், பார்ட்டிக்கிள் வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா என்ன, ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. நான் படத்தில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். த பாயிண்ட் இஸ் ஜஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங் டவுன். ஸோ பாயிண்ட் வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகக்கூடிய அந்த லிமிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? லிமிட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா the limiting friction mu r acts upwards. ஸோ இப்போ எனக்கு இது கீழ் நோக்கி நகரதுக்கு கீழ் நோக்கி இப்போ லிமிட்டிங்கில் எனக்கு இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம இதுனாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ இது கீழ் நோக்கி நகருது அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். அதான் அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் mu r acts upwards அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ ரிசால்வ் பண்ணணும். ஸோ ரிசால்வ் பண்ணுறதுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிசால்வ் பண்ணுறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இங்கே ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ இதை ஒட்டி உள்ளதை நம்ம என்ன எடுப்போம், டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுப்போமா. ஸோ டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூட சம்மந்தமே இல்லாத லைன் என்ன எடுப்போம், இது என்னென்னு எடுப்போம், டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு எடுப்போம். ஸோ டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இது இந்த ஆங்கிளை வச்சும் இந்த ஃபோர்ஸை வச்சும் நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு இங்கேயும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பண்ணுவோமா. ஸோ இந்த ஆங்கிளை ஒட்டி உள்ள லைனில் எனக்கு என்ன பாஸ் ஆகும், இந்த ஃபோர்ஸு. இப்போ இங்கே டபிள்யூங்கிறதுனால டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பி இருக்கிறதுனால இங்கே பி என்ன வந்திருக்கும், காஸ் டீட்டாங்கிறது வந்திருக்கும். ஏன்னா இங்கே டீட்டா ஆங்கிள், இங்கே காஸ் ஆல்ஃபா ஆங்கிள். ஸோ இங்கே ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா ஆங்கிள் கொடுத்துருப்பேன், இங்கே டீட்டானா இங்கே டீட்டா ஆங்கிள் கொடுத்துருப்பேன். ஆரோ அதேமாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ அதேமாரி இங்கே இது கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைன் இருக்குமா, என்ன லைன், இந்த ஆறுங்க லைன். ஸோ அப்போ இதில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது என்னவாக இருக்கும், பி இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது சைன் டீட்டா. என்ன ஆங்கிளுங்கிறது எனக்கு டீட்டாவாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ ரிசால்வ் பண்ணால் எனக்கு இப்படி தான் வரும். ஸோ ரிசால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ரிசால்வ் பண்ணிடலாமா. ஸோ ரிசால்வ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். ரிசால்வ் பண்ண போகிறோம், அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் வச்சு ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த இன்க்ளைன் பிளேனில் போகக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் அலாங் ஃபோர்ஸஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அலாங் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் போகக்கூடியது, அதாவது இப்போது இந்த டைரக்ஷனில் போகக்கூடியதை சம் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு அனதர் டைரக்ஷனில் போகக்கூடியதுக்குள்ள ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷனில் இந்த அலாங் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் என்னதெல்லாம் போகுது, மியூஆருங்கிறது போகுது அண்ட் பி காஸ்டீட்டாங்கிறது போகுதா. ஸோ அப்போ மியூஆர் ப்ளஸ் பி காஸ்டீட்டா இது எழுதியிருக்கேன்னா மியூஆர் ப்ளஸ் பி காஸ்டீட்டான்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே இதில் ஆப்போசிட் சைடில் அப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் என்னதெல்லாம் போகுது, டபிள்யூ சைன் ஆல்ஃபா மட்டும் போகுது. அதனால் டபிள்யூ சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது ஈக்குவேஷன் 1. ஸோ இதே இந்த இன்க்ளைன் பிளேனில் நான் இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக வச்சு பார்க்கலாமா. ஸோ பெர்பெண்டிகுலராக வச்சு பார்க்க போகிறேன். ஸோ பெர்பெண்டிகுலராக வச்சு பார்க்கும்போது எனக்கு மேலே ரெண்டு ஃபோர்ஸ் என்னதெல்லாம் ஆக்ட் ஆகுது, ஆறுங்கிறது ஆக்ட் ஆகுது, பி ப்ளஸ் சைன் டீட்டா அப்படிங்கிறதும் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆர் ப்ளஸ் பி சைன் டீட்டா, கரெக்டாக ஆர் ப்ளஸ் பி சைன் டீட்டா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா மட்டும்தான் போகுது. அப்போ பி சைன் டீட்டா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபாங்கிற ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆறுங்கிறது எனக்கு கிடச்சிரும். ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த டேர்ம் எனக்கு இந்த சைடு நெகட்டிவாக போகும். ஸோ நெகட்டிவாக போய் எனக்கு கிடச்சிக்கிட்டு ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆறுங்கிறது கிடச்சிருக்கா. இந்த ஆறுங்கிற வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 1 எப்படி இருந்துச்சு, மியூஆர் ப்ளஸ் பி காஸ்டீட்டா இன்ட்டு டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு போய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மியூவை கொண்டு இந்த ரெண்டு டேர்முக்கும் உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். சிம்பிள் கால்குலேஷனாக தான் இருக்கும் பாருங்கள். மியூவை கொண்டு ரெண்டு டேர்முக்கும் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி வரக்கூடிய டேர்ம்ஸ்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம்லையும் பி வருது, இந்த டேர்ம்லையும் பி வருது, அதாவது இந்த டேர்ம்லையும் பி வருது, எனக்கு இந்த டேர்ம்லையும் பி வருது. இதான் ஒன் சைடு வச்சுக்கிட்டேன்.
அடுத்து டபிள்யூ வரக்கூடிய டேர்ம்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு போய்க்கிடுதேன். ஓகேவா? ஸோ டபிள்யூ வரக்கூடிய டைம்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு போய்க்கிடுதேன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எனக்கு பி காமனாக இருக்குது. ஸோ பியை நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எனக்கு என்னது காமனாக இருக்குது? டபிள்யூ காமனாக இருக்குது. ஸோ டபிள்யூவை காமனாக எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா பிங்கிற ஃபோர்ஸ் தான் எனக்கு தேவை. ஸோ பியை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிருந்தேன். ஸோ மற்ற எல்லாம் கீழே கூடி கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? மியூ ஈக்குவல் டு tan லாம்டா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ஸோ மியூக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? tan லாம்டா அப்படிங்கிறது போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் tan லாம்டாங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ tan லாம்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு ஸ்டெப் எப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். ஸோ எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? tan லாம்டான்னு இருக்கா? tan லாம்டாவை என்ன செஞ்சிடலாம்? sin லாம்டா பை cos லாம்டா அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா? ஸோ sin லாம்டா பை cos லாம்டான்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா அந்த cos லாம்டா இங்கே கிராஸ் மல்டிபிளில் போமா? சிமிலராக கீழே உள்ளதுலேயே என்னது cos லாம்டாங்கிறது இங்கே cos மல்டிபிளில் போமா? ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே எனக்கு கீழே என்னது இருக்குது? cos லாம்டாங்கிறது. ஸோ cos லாம்டாவை ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம்? கட் பண்ணிடலாம். cos லாம்டா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? W sin ஆல்ஃபா cos லாம்டா மைனஸ் cos ஆல்ஃபா sin லாம்டான்னு கிடைக்கும். கீழே அதே மாதிரி cos டீட்டா cos லாம்டா மைனஸ் sin டீட்டா sin லாம்டான்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் லாம்டா. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா cos ஆஃப் டீட்டா ப்ளஸ் லாம்டா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் பார்த்தது தான். ஸோ இது பின்னு எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று என்ன கண்டுபிடிப்பேன்? கேஸ் 2லையும் இதே மாதிரி ஒரு பி கண்டுபிடிப்பேனா? ஸோ எனக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் P1 சொல்லி எடுத்துக்கிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படித்தது அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபார்முலா நேரடியாக எழுத கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போது நான் திரும்படியும் இதேமாரி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை P1 சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ கேஸ் 2 போகலாமா? கேஸ் 2ல் என்னென்னா லிமிட்டிங்கில் இருக்குது. பட் இந்த பாயிண்ட் வந்து ஒரு வேளை நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த பாடிங்கிறது மேல் நோக்கி நகர்ந்து தான் நம்ம இப்போ எடுத்துக்கிட போகிறோம். ஸோ இப்போ மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகணும் அப்படின்னா கீழே ஆக்ட் ஆகும். கான்செப்ட் புரியுதா? ஸோ அதனால் இங்கே நான் கீழேங்கிறத அந்த ஃபோர்ஸை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே மாதிரி தான் ரிசால்வ் பண்ண போகிறேன். இது இந்த ஆல்ஃபாங்கிறது எனக்கு இந்த லைன் கூட தான் ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? W cos ஆல்ஃபா வரும். சம்மந்தமே இல்லாத இந்த லைனில் எனக்கு என்ன ஆக்ட் ஆகும்? W sin ஆல்ஃபாங்கிறது ஆக்ட் ஆகும். சிமிலர்லி இங்கே டீட்டாங்கிறது இருக்கா? ஸோ இங்கே டீட்டாங்கிறது இருக்கிறதுனால இது ஒட்டிட்டு வேறு இருக்குது. இதை ஒட்டி இருக்கிறதுனால இப்போ இந்த லைனில் என்ன ஆக்ட் ஆகும்? எனக்கு P என்ன ஃபோர்ஸுங்கிறது எனக்கு P, அதனால் P cos டீட்டாங்கிறது ஆக்ட் ஆகும். சம்மந்தமே இல்லாத லைனில் எனக்கு என்ன ஆக்ட் ஆகும்? இதில் P sin டீட்டாங்கிறது ஆக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ போன படம் மாதிரியே தான் எனக்கு வந்திருக்கு. ஒரே சேஞ்சஸ் மட்டும்தான். என்ன சேஞ்ச் அப்படின்னா அந்த மியூஆருங்கிறது இதில் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ பாயிண்ட் வந்து எனக்கு மேல் நோக்கி போகிறதுக்குள்ளே அந்த பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை அப்படி எழுதி ரிசால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? the point is just on the point of moving up the plane. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஏங்கிறது நம்ம ஏற்கனவே ரீசன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கே ஆல்ஃபா வந்திருக்கு. இங்கே எப்படி ஆல்ஃபா வந்திருக்குங்கிறது போனதுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரியே தான். ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே மாதிரி தான் ரிசால்விங் த ஃபோர்ஸஸ் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு போகிற ஃபோர்ஸ்லாம் அப்படி தானே. ஸோ இந்த சைடு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் போகுது? P cos டீட்டா மட்டும்தான் போகுது. ஸோ இப்போ P cos டீட்டா ஈக்குவல் டு இந்த சைடு போகிற ஃபோர்ஸஸ்க்குலாம் என்ன? இந்த சைடு போகக்கூடிய ஃபோர்ஸஸ்க்குலாம் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு ரெண்டு ஃபோர்ஸ் போகுது. என்னதெல்லாம் போகுது? மியூஆர் போகுது, W sin ஆல்ஃபாங்கிறது போகுது. அப்போ மியூஆர் ப்ளஸ் W sin ஆல்ஃபாக்கு எது ஈக்குவலாக இருக்கும்? P cos டீட்டாங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். P cos டீட்டா ஈக்குவல் டு மியூஆர் ப்ளஸ் W sin ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நான் பெர்பெண்டிகுலராக பார்க்க போகிறேன். ஸோ பெர்பெண்டிகுலராக பார்த்தோன்னா எனக்கு இது கரெக்டாக. ஸோ இதில் இந்த சைடு போகிற ஃபோர்ஸஸ்க்குள்ள சம் ஈக்குவல் டு இங்கோடி போகிற ஃபோர்ஸஸ்க்குள்ள சம். ஸோ இந்த சைடு போகிறது என்னதெல்லாம்? ஆறுங்கிறது போகுது, P sin டீட்டாங்கிறது போகுது. அப்போ ஃபோர்ஸஸ் சம் பண்ணால் R + P sin டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரே ஃபோர்ஸ் தான் விச் இஸ் ஈக்குவல் டு W cos ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஸோ R + P sin டீட்டா ஈக்குவல் டு W cos ஆல்ஃபா அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ போன சம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் இருந்து எதை எடுத்துக்கலாம்? ஆறுங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஸோ ஆறுங்கிறத கண்டுபிடிக்கேன் அப்படின்னா இது இந்த சைடு எனக்கு நெகட்டிவாக போகும். ஸோ ஆறுக்குள்ள வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த ஆறுக்குள்ள வேல்யூவை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? ஈக்குவேஷன் 4ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 4ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மியூ இன்ட்டு இந்த ஆறுக்கு பதிலாக இந்த டேம் வரும். கரெக்டாக ஆறுக்கு பதிலாக இந்த டேம் போட்டு இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போன வாட்டி பண்ண மாதிரியே தான் மியூவை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். கரெக்டாக மியூவை கொண்டு போய் உள்ளே போய் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா P உள்ள டேம்னா ஒன் சைட் கலெக்ட் பண்ணுறேன், W உள்ள டேம் தான் அனதர் சைட் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சைடு எனக்கு -PU sin டீட்டாவாக இருக்குது, இந்த சைடு PU sin டீட்டாவாக போகும். மற்றபடி ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்? P இருக்க டேம்லலாம் P காமனாக எடுக்க போகிறேன், W இருக்க டேம்லலாம் W காமனாக எடுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு Pங்கிறது காமனாக எடுத்திருக்கேன், இங்கோடி Wங்கிறது காமனாக எடுத்திருக்கேன். இப்போ P ஈக்குவல்ட்டு எனக்கு என்ன வரும் அப்படின்னா W இந்த டேம் பை இது எனக்கு கீழே டிவைடேட்டில் வந்துடும். ஸோ இது வகுத்தலில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன எழுதிடலாம்?
நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னது அப்படின்னா மியூ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், டேன் லேம்டா அப்படிங்கிறது படிச்சிருக்கோமா. ஸோ மியூ ஈக்குவல் டு டேன் லேம்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ மியூக்கு பதிலாக டேன் லேம்டாங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேன் லேம்டா ஈக்குவல் டு சைன் லேம்டா பை காஸ் லேம்டா அப்படிங்கிறது போட்டுடலாமா. ஸோ நெக்ஸ்ட் சைன் லேம்டா பை காஸ் லேம்டாங்கிறது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்சிஎம் எடுப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கீழே உள்ள இந்த ரெண்டும் அடி போயிடும். அடி பண்ண பிறகு எனக்கு டபிள்யூ சைன் லேம்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் லேம்டா சைன் ஆல்ஃபா பை இந்த டேர்ம் எனக்கு இருக்கும். இதுவும் நம்ம எப்போவும் ஏற்கனவே பண்ணுற மாதிரியான ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த 2 ஃபார்முலா படி எனக்கு இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டாங்கிறத போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா காஸ் டீட்டா மைனஸ் லேம்டா அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு பிங்கிற வேல்யூ கிடச்சிக்கிட்டு, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உங்களுக்கு 2 பி வரதுனால குழப்பம், அதனால் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி P1 P2 அப்படிங்கிறத நான் எடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை நான் P2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ லெட் P2 ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, இது யூக்லிபிரியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள லிமிட்ஸ் கேட்டிருந்தாங்களா. லிமிட்ஸ் என்னது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த 2 தான் லிமிட்ஸு. கரெக்டாக. ஸோ டு கீப் த பாடி இன் யூக்லிபிரியம் P1 அண்ட் P2 ஆர் த லிமிட் வேல்யூஸ் ஆஃப் P. அவ்வளோதான். இந்த P1க்கும் P2க்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது யூக்லிபிரியமாக இருக்கும். இன்கேஸ் இந்த P1 P2 விட குறையாவோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிரும் அப்படின்னா டைனமிக்கல் ஃப்ரிக்ஷனாக மாறிடும். டைனமிக்கல் ஃப்ரிக்ஷனாக மாறி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அப்போ யூக்லிபிரியமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த P1 அண்ட் P2ங்கிற ஃபோர்ஸ்க்கு இடையில மட்டும்தான் இருக்கணும். ஸோ டு கீப் த பாடி இன் யூக்லிபிரியம் P1 அண்ட் P2 ஆர் த லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் P. அவ்வளோதான். நம்மளுக்கு இதோட முடிச்சு கூட சொல்லிட்டாங்களா, இல்லை. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு தேவையான அந்த குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக. ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு ட்ராக் த பாடி அப் டு த இன்க்ளைன் பிளேன். கரெக்டாக. ஸோ ரெக்வைர்ட் டுனா தேவையான மேல் நோக்கி இழுக்க தேவையான அந்த பிளேன் இன்க்ளைன் பிளேனில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேல் நோக்கி இழுக்கணும். மேல் நோக்கி இழுக்கு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த செகண்ட் கேஸ் தானே நம்ம அதாவது அப்வேர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக. பாயிண்ட் வந்து மேல் நோக்கி நகருது அப்படின்னாலே எனக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், P2 ஈக்குவல் டு என்னவா இருக்கும், இந்த ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ we have P ஈக்குவல் டு, ஸோ இப்போ இங்கே P2ங்கிறது தான், நீங்கள் P2 எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ மொத்தமாக இவங்க இந்த இதாக எடுத்துக்கிட்டாங்க. இப்படியே உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தானே கிடச்சிருக்கோம், அதை தானே நம்ம லெட்டுன்னு சொல்லி தானே எழுதியிருக்கோம். ஸோ அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க. P ஈக்குவல் டு என்னவா இருக்கும், W சைன் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா பை காஸ் டீட்டா மைனஸ் லேம்டா. ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா. P வந்து எனக்கு குறையா இருக்கணும்ப்பா. இந்த P வந்து எனக்கு எப்போ குறையா இருக்கும் அப்படின்னா அதாவது இது கீழே உள்ள வேல்யூ எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா Pங்கிறது எனக்கு குறையா இருக்கும். கான்செப்ட் புரியுதா. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூ Pங்கிறது குறையா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த வேல்யூ குறையா இருக்கணும்னு அர்த்தம், அப்படி தானே. ஸோ நம்மளுக்கு எப்போ ஒரு ஃப்ராக்ஷனுங்கிறது எனக்கு குறையா இருக்கும் அப்படின்னா கீழே உள்ள பகுதி எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பின்னத்தோட மதிப்பு வந்து எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப குறையா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ 10/2ங்கிறது 10/5, ரெண்டுக்கும் வேல்யூ கண்டுபிடிங்க. 10/2 ஈக்குவல் டு 5ன்னு வரும், 10/5 ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ மேலே உள்ளது என்னமோ ஈக்குவல் தான். கீழே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பெருசாக இருக்கும். கீழே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் சின்னதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கீழே வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வேல்யூ தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. லீஸ்ட் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் கேட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு கேஸ் தான். ஸோ கீழே உள்ள வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லீஸ்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போது எனக்கு Pங்கிறது லீஸ்டாக இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா காஸ் டீட்டா மைனஸ் லேம்டாங்கிறது கிரேட்டஸ்ட்டாக இருக்கும் போது. காஸ் டீட்டா மைனஸ் லேம்டாங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ எனக்கு ஸ்மாலராக மாறிடும், இந்த வேல்யூ எனக்கு லீஸ்ட்டாக மாறிடும். அப்போ இதுதான் எனக்கு லீஸ்ட்டு ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே. அப்போ காஸ் டீட்டா மைனஸ் லேம்டாங்கிறது எப்போ கிரேட்டஸ்ட்டாக இருக்கும், காஸில் அதிகபட்ச பாசிட்டிவ் வேல்யூங்கிறதே ஒன்று தான். ஸோ காஸில் இனி எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதிகபட்சமான பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறது 1. ஸோ காஸ் டீட்டா மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா. ஓகே. இப்போ காஸில் என்ன ஆங்கிளுக்கு நம்மளுக்கு 1 வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா 0 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக. அப்போ டீட்டா 0வாக இருந்துச்சு, காஸ் 0 தான் 1ன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ காஸ் 0 தான் 1, இங்கே காஸ் சம் ஆங்கிள் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. அப்போ காஸ் இந்த வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருந்திருக்கணும், 0வாக இருந்திருக்கணும். கேஸ் உங்களுக்கு புரியுதா. ஸோ டீட்டா மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஸோ லேம்டாவை அங்கோடி கொண்டு போயிருங்க. அப்போ டீட்டா ஈக்குவல் டு எனக்கு லேம்டாவாக இருந்திருக்கணும். அப்போ டீட்டாங்கிறது லேம்டாவாக இருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு லேம்டா போட்டு பாருங்கள். எனக்கு இது என்னவா மாறிடும், டீட்டா ஈக்குவல் டு லேம்டா போட்டிங்கன்னா காஸ் 0 வந்துடும். ஸோ இங்கே 1 வந்துடும். P ஈக்குவல் டு W சைன் ஆல்ஃபா
ப்ளஸ் லேம்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் பி, அப்போ அதை மேல் நோக்கி அந்த பார்ட்டிக்கிளை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு தேவைப்படுகின்ற அந்த குறைஞ்சபட்ச வேல்யூ என்ன, குறைஞ்சபட்ச அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஃபோர்ஸ் தான். P ஈக்குவல் டு W sin ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா. இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா Pங்கிறது நம்மளுக்கு மேலே வரும். இந்த ஃபோர்ஸ் தான் குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ். இதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மேலே வரும். கான்செப்ட் புரியுதா? நம்ம கொடுக்கக்கூடிய குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் கொடுத்து அதை மேலே இழுக்கணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, இது மட்டுமா கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. ஸோ டைரக்ஷனுங்கிறது நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். அதாவது hence the force required to move the body up the plane will be least when it is applied in a direction making with the inclined plane and angle. inclined plane and angle அப்படின்னு இருக்கா. inclined plane and angleனா என்னது, ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்தோமா. ஸோ அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆல்ஃபா ஈக்குவல் டு லேம்டா. இன்க்ளைன் பிளேன் அண்ட் ஆங்கிள் சாரிப்பா டீட்டான நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கோம் தெரியுமாப்பா. அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸும் அந்த லேம்டாவும் ஈக்குவலாக இருக்கும் போது நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதான் அந்த அதுக்குள்ளே டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா? இந்த இருக்கலாம் இந்த இதில் இந்த இப்படி இருக்கும் போது எப்போ நம்மளுக்கு டீட்டா ஈக்குவல் டு லேம்டாவாக இருக்கும் போது ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அந்த டைரக்ஷன் தான் நம்மளுக்கு என்னது, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஹென்ஸ் த ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு மூவ் அப் த பாடி பிளேன் வில் பி லீஸ்ட், எப்போ குறைஞ்சபட்சமாக இருக்குமோ வென் இட் இஸ் அப்ளைடு இன் எ டைரக்ஷன். நம்ம எப்போ குறைஞ்சபட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு டைரக்ஷன் அப்ளை பண்ணால் ஒரு இது கொண்டு வந்தோமா, டீட்டா ஈக்குவல் டு லேம்டாவாக இருக்கும் போது தானே குறைஞ்சபட்சமாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன மேக் பண்ணுறதோ அந்த ஆங்கிள் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த தியரத்தை இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? த பெஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ட்ராக்ஷன், இது வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைப்பா, ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். TRACTION. ஓகேவா? த பெஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ட்ராக்ஷன் அப்பியர் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்படியும் தியரம் கேட்பாங்க. ஓகேவா? தியரத்துக்குலாம் அனதர் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் அது இதுதான். சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸில் இப்படியும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா அண்டர் எனி ஃபோர்ஸஸ் அப்படி சொல்லியும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஓகே, கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம போன வாட்டி பார்த்த தீரத்துக்கும் இப்போ பார்த்த தீரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே அண்டர் எனி ஃபோர்ஸஸ்ங்கிறது இருந்திருக்காது, பேரலல் டு த பிளேன் அப்படி சொல்லி இருந்திருக்கும். ஸோ அதனால் அதை வேறு மெத்தடில் பண்ணியிருப்போம். இங்கே எனக்கு எப்படி ரிசால்வ் பண்ணும் போதே எனக்கு 2 வாட்டி எனக்கு ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு மற்றபடி நம்ம இதுக்கு முந்தி பார்த்த வீடியோலையும் இப்போ நம்ம பார்க்குற வீடியோக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ இதோட இந்த லெசன்ஸோட தியரம் நம்மளுக்கு முடியுது, ஃப்ரிக்ஷனோட தியரம் நம்மளுக்கு முடியுது. இதுக்கு அடுத்த வீடியோஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கீழே PDF ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.